வணக்கம். பாஜகவுல அண்ணாமலைக்கு திரும்பவும் முக்கியத்துவம் கிடைக்குது அப்படிங்கிறது அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு மிகப்பெரிய உற்சாகம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை இல்லைன்னா பாஜக இல்லை அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் அண்ணாமலை செயல்பாடுகள் மிக முக்கியமா கவனிக்கப்படுது. எடப்பாடி பழனிசாமி கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தும் போதே சில நிபந்தனைகளை வச்சார். ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்களை எல்லாம் கூட்டணிக்குள்ளே கூட கொண்டு வர முடியாது, ஓபிஎஸ்ஸை திரும்பவும் கட்சிக்குள்ளே கூட சேர்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். முதல்ல அண்ணாமலை பாஜக மாநில தலைவர் பதவியிலேருந்து மாற்றினீங்க தான் எங்கள் கட்சி தொண்டர்கள் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. கூட்டணி வச்சா கூட பரவாயில்ல, நம்ம தலைவர் சொல்கிறத அமித்ஷா கேட்குறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அப்போ தான் கூட்டணிக்குள்ளே ஒரு மிங்கில் வரும். அப்போ தான் தேர்தலில் வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எடப்பாடி பழனிசாமி இல்லாத பொல்லாத கற்பனைகள்லாம் பண்ணி சொல்ல ஆரம்பித்தார். இதை அமித்ஷாவும் கேட்டுக்கிட்டு ஓகேன்னு சொல்லி அண்ணாமலையை கூப்பிட்டு வச்சு அவருக்கு பதவியை பறித்தார். அண்ணாமலை அதை பற்றி பெருசாக கவலையே பட்டலை. ஆனால் அண்ணாமலை இல்லாத பாஜக எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நயினா நாகேந்திரன் தலைமையில் ஒன்றுமே இல்லை. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் கேட்குறாரு. ஓபிஎஸ்ஸை பிரதமர் சந்திக்க விடாமல் பண்ணுங்க, ஓகேண்ணே அப்படின்னு சொல்லி அதையும் பண்ணுறாரு. டிடிவி தினகரனை முக்கியத்துவம் கொடுக்காதீங்க கூட்டணிக்குள்ளே, அவங்களாம் செல்லா காசு, அவங்களுக்குலாம் என்ன ஓட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசணும். சரிண்ணே அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறார். உண்மையிலே நயினா நாகேந்திரனுக்கு தலைவர் டெல்லியில் இருக்கிறாங்க பாஜக தலைமை. ஆனால் இவர் நயினா நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறத கேட்டுக்கிட்டே இருந்தார். இதனால பார்த்தீங்கன்னா கூட்டணிக்குள்ளேருந்து ஓபிஎஸ், டிடிவி தினகரன் வெளியேறிட்டாங்க. ஓனா போயிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருக்க முடியாது. ஏன்னா தென் மாவட்டங்களில் பாஜக ஜெயிக்கிறதுக்கு ஓபிஎஸ், டிடிவி தினகரன் ஆதரவு வேணும். எடப்பாடி பழனிசாமி அவர் வட மாவட்டங்கள்லையுமே கொங்கு பெல்ட்லையுமே ஜெயிச்சா போதும், நம்ம எதிர்கட்சியாக உட்காந்தா கூட போதும், ஆட்சியில் உட்காரணுன்னு அவசியமே கிடையாது, நமக்கு கட்சியை கைப்பற்றணும், கட்சியை ஸ்ட்ராங்காக கைப்பற்றிட்டோம்னா அதுக்கப்புறமா நம்ம மீதி வேலையை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவர் இருக்கிறார். அவர் ஆட்சியில் உட்காரணுங்கிற எண்ணம்லாம் கிடையாது அவருக்கு. அதனால் அவர் ஜெயிக்கணுங்கிற எண்ணம் இல்லை. வட மாவட்டங்களையும் கொங்குபேட்டிலையும் நம்ம குறிப்பாக சில காய்களை நவுத்தி ஜெயிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் மட்டும்தான் இருக்கிறார். கடந்த முறை 2021 தேர்தலில் சந்தித்த போது எப்படி எந்த மனநிலையில் இருந்தாரோ அதே மனநிலையில் தான் இப்போவும் இருக்கிறார். அதனால் அவர் என்ன நினைக்கிறாரு, ஜெயிக்கணுங்கிற எண்ணம் இல்லை. ஆனால் பாஜகவுக்கு எப்படியாவது ஒரு வெற்றியை கொடுக்கணும், அவங்க தொகுதி எம்எல்ஏக்களை கொஞ்சம் அதிகப்படுத்தணும் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்குது. அது நியாயமான ஒரு எண்ணம் தான். அதுக்காக கூட்டணியை வலுப்படுத்தணும். இது பாஜகவோட வேலை. கூட்டணியை வலுப்படுத்துகிறாங்க, வலுப்படுத்தலை அப்படிங்கிற மாதிரி. சமீபத்தில் போய் அமித்ஷாவை போய் சந்தித்த எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார், ஓபிஎஸ்ஸை கட்சிக்குள்ளே சேர்க்க முடியாது, கூட்டணிக்குள்ளே டிடிவி தினகரனை கொண்டு வராதிங்க, அப்படி கொண்டு வரணும்னா தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே வச்சுக்கோங்க, அதிமுக கூட்டணியில் நாங்கள் வச்சுக்கவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொன்னார். காரணம் என்னென்னா, ஓபிஎஸ்ஸை அதிமுக கூட்டணி, அதிமுக கட்சிக்குள்ளேயோ இல்லை அதிமுக கூட்டணிக்குள்ளேயோ கொண்டு வந்தால் அவருக்கும் அவருடைய ஆதரவாளர்களுக்கும் இரட்டை இலை சின்னம் கொடுக்கப்படணும். அதனால அவர் என்டிஏ கூட்டணியில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓபிஎஸ் ஏற்கனவே என்டிஏ கூட்டணியிலேருந்து விலகிட்டேன்னு சொல்லிட்டார். ஏன்னா நயினா நாகேந்திரன் போக்கு பிடிக்கல, அவருக்கு செயல்பாடுகள் பிடிக்கல. எடப்பாடி பழனிசாமி பேச்சை மட்டும் கேட்குறாரு, கூட்டணி கட்சிகளுக்கான ஒரு மரியாதையை கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை சொல்லி தான் அவர் வெளியேறினார். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் போகிறாரு, பெருசாக ஒன்றும் நமக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் தேர்தல் சமயத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்கும். அதே போல் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் கொடுத்த மரியாதையெல்லாம் பார்க்கும்போது அடுத்து எனக்கு தான் ஏதாவது செய்வீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது, இந்த மாதிரிலாம் நாங்கள் மரியாதை கட்டு கூட்டணிக்குள்ளே இருக்கணும்னு அவசியம் கிடையாது, என்டிஏ கூட்டணியை ஜெயிக்க வேண்டிய பொறுப்பும் எங்களுக்கு கிடையாது, நாங்கள் தனித்து நாங்கள் முடிவு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கூட்டணியை விட்டு வெளியேறிட்டார். இதுக்கு இடையில் பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு அடி. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு பேசினா என்டிஏ கூட்டணியில் வேணால் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் என்டிஏ கூட்டணியில் அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொல்கிறதுக்கு காரணம், எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளரை என்னால் ஏற்றுக்க முடியாது, முடிவை மாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார். இது சம்மந்தமாக பின்னாடி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அண்ணாமலைக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது தான். இப்போ நயினா நாகேந்திரன் தான் மாநில தலைவர். ஆனால் தொடர்ந்து பார்த்திங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், ராஜா, ராஜா இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு குழுவை கொடுத்துருக்குறாங்க, ஒருங்கிணைப்பு குழு. இவங்க எல்லாத்துக்குமே ஹெட் என்னன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை தான். அண்ணாமலை சொல்கிறது தான் இவங்க எல்லாருமே கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கியிருக்காங்க. அண்ணாமலை ஒருங்கிணைப்பு அப்படி இதோட நடவடிக்கை எடுப்பார், அண்ணாமலை தான் ஒருங்கிணைப்பாளர், எல்லா ஒருங்கிணைப்புக்கும் அவர் தான் பொறுப்பாளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை, கூட்டணி கட்சிகளுக்குள்ளே இருக்கிற சலசலப்புகள் இதெல்லாம் போக்குறதுக்கு இந்த குழுக்கள் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. இந்த குழுக்கள் 5 குழுக்களாக இருக்குது. ஒன்றில் வானதி சீனிவாசன், இன்னொன்று தமிழிசை சவுந்தரராஜன், இன்னொன்று ராஜா இப்படின்னு சொல்லி 5 குழுக்கள் இருக்குது. இந்த 5 குழுக்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர் யாருன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை தான். ஒருங்கிணைப்பாளரா? பாஜகவின் ஒருங்கிணைப்பாளர் வந்துட்டாரா? ஒருங்கிணைப்பாளர்னால் அண்ணாமலை தான். அண்ணாமலை பேச்சை தான் இந்த 5 குழுக்களும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஒருங்கிணைப்பு குழு பொறுப்பு அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் அண்ணாமலை போய் சமீபத்தில் டிடிவி தினகரனை போய் சந்தித்து
பேச்சுவார்த்தை நடத்தினார். பேச்சுவார்த்தை நடத்தின பிறகு அவர் சொன்ன விஷயம் வந்து திரும்பவும் நான் வந்து ஓபிஎஸ்கிட்ட போய் பேசுவேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் நேற்று டிடிவி தினகரன் பேசும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக ஆவேசமாக தான் பேசுகிறார். எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்க முடியாது, அவர் ஏற்றுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது, அவர் வெற்றி பெறுறதுக்கு நாங்கள் வந்து உறுதுணையாக நிற்க முடியாது, எங்களுக்கு வேகப்பட்ட வேலை இருக்குது, எங்கள் தொண்டர்கள் வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க, அது என்டிஏ கூட்டணியிலேருந்து நாங்கள் விலகிறதுன்னு முடிவு எடுத்துட்டோம். எடப்பாடி பழனிசாமியை நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லைன்னு சொல்லுங்கள், கூட்டணிக்குள்ளே வர தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை அப்படின்னு சொல்லி பாஜக ஒரு முடிவெடுத்து அமித்ஷா சொன்னார் அப்படின்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி நான் இந்த கூட்டணியில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி போயிடுவார். இப்போ எடப்பாடி பழனிசாமியா டிடிவி தினகரனா அப்படின்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அமித்ஷா வந்து யாரை இது பண்ணுவார்? எடப்பாடி பழனிசாமி தான். ஏன்னா அதிகபட்சமான எம்எல்ஏக்கள் எல்லாமே இருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் அவர்கிட்ட வந்து கட்சியிலேருந்து பூத்து கமிட்டிலேருந்து எல்லா நிர்வாகிகளும் அவர் கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. தொண்டர்கள் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா தொண்டர்கள் இல்லை. தொண்டர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்காக ஓட்டு போடுவாங்களான்னா கடந்த தேர்தல்களை வச்சு பார்க்கும்போது ஓட்டு போடலை. 2026 எத்தனை சதவீத ஓட்டுகள் வருமாங்கிறது டவுட்டாக இருந்துகிட்டே இருக்குது. நிறைய இடங்களில் சட்டமன்ற தேர்தலில் இது வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் தான் அதிமுக டெபாசிட் இருந்துச்சு. இப்போ வந்து சட்டமன்ற தேர்தலில் டெபாசிட்டை இழக்க போகுது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியே அவர் நிற்கிற தொகுதியில் டெபாசிட்டை இழப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து அதிமுக பலகீனமாக இருக்குது. ஆனால் இது எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியும். ஆனால் அவருடைய எண்ணம்லாம் என்னென்னா ஆட்சியில் உட்கார போகிறது இல்லைங்கிறது அவரே முடிவு பண்ணிட்டார். ஆனால் இருக்கிற காசு எல்லாத்தையும் செலவு பண்ணுவோம், பிரச்சாரங்களை கும்பலை கட்டுவோம், கூட்டணிக்கு இந்த கும்பலை பார்த்து கூட்டணிக்கு வர்றவங்க வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. திமுக கூட்டணி உடைக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்களா எவ்வளோ கும்பல் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் எல்லாருமே கட்சி வச்சு தான் நடத்துகிறாங்க. இந்த கும்பலை கூட்டுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி இவரோட கூட்டணி வைப்பாங்க? இப்போ விஜய்க்கு கும்பல் கூடுறாங்க அப்படின்னா எந்த விதமான செலவும் பண்ணாமல் காசும் கொடுக்காம கோட்டரோ பிரியாணியோ சந்திரசேகர் சொல்கிற மாதிரி எதுவுமே கொடுக்காம கும்பல் சேருது அப்படின்னா அந்த கும்பல் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் வந்து விரும்பி சேர்கிற கும்பல் இது. அந்த கும்பலை வந்து நம்ம நம்பலாம். ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் கமலஹாசன் சொல்கிற மாதிரி ஓட்டு போடுறாங்க போடலை, அது அதுக்கப்புறமா தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்துக்கங்க ஓட்டு போட்டிருக்காங்களா போடலையான்னு. இப்போ கமலஹாசனுக்கும் கும்பல் சேரும், ஆனால் ஓட்டே போடலையே அப்படிங்கிற எண்ணத்தில் ஆதங்கத்தில் பேசலாம். கமலஹாசன் வேறு, விஜய் வேறு. விஜய்க்கு இருக்கிற மாசு வேறு, விஜய்க்கு இருக்கிற மாசு ஓட்டாக போடும். ஏன்னா விஜய்க்கு வெறித்தனமான ரசிகர்கள் இருக்காங்க, கமலஹாசனுக்கு அப்படி வெறித்தனமான ரசிகர்கள்லாம் கிடையாது. அதை வச்சு தான் கமலஹாசன் வந்து அவரை வச்சு அவர் வந்து மற்றவங்க எல்லாத்தையும் வச்சு பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அதே போல் தான் பார்த்தீங்கன்னா இப்போது 2026 சட்டமன்ற தேர்தல் விஜய்க்கு மிக முக்கியமான ஒரு தேர்தல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இப்போ டிடிவி தினகரெல்லாம் அதிமுகவில் வந்து வரணும் அப்படின்னு அண்ணாமலை நினைக்கிறாரு. அதான் போய் பேசினார். அண்ணாமலை போய் டிடிவி தினகரனை பேசும்போது அவர் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறதுலேருந்து நீங்கள் தூக்குனா நான் கூட்டணிக்குள்ளே வர்றதை பற்றி கன்சிடர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. 2021 தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதிமுகவோட கூட்டணி வைக்கும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொன்னார். இல்லை நாங்கள் 150 தொகுதிக்கு மேலே ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு போன மாதிரியும் இருந்தது. ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ டிடிவி தினகரன் என்ன சொல்கிறாருன்னா 2021 தேர்தலிலே நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமியை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்குறதுக்காக நாங்கள் செயல்பட விரும்பலை, எங்கள்கிட்ட யாருமே கூட்டணி தொடர்பட பேச்சுவார்த்தையும் நடத்தலை, நாங்கள் வரணும்னு சொல்லலை, நாங்கள் வரவும் மாட்டோம். அது இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி என்னை நேராக சந்திக்கிறதுக்கு ஒரு பயம் இருக்குது. நேராக சந்தித்தா கண்டிப்பாக வந்து நாங்கள் செஞ்ச உதவிகள், அவரை முதலமைச்சர் ஆக்குறதுக்காக நாங்கள் பட்ட கஷ்டங்கள், எம்எல்ஏக்களை கட்டி கூவாத்தூரில் உட்கார வச்சு எல்லாத்துக்கும் வந்து எல்லா விஷயங்களும் பண்ணி கொடுத்து எவ்வளோ தூரம் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கி வச்சுட்டு ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சுட்டு போனால் மனுஷன் வந்து எங்களை வந்து வேணாம், கட்சிக்குள்ளே வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்குது. அரசியலில் வந்து ஒரு நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நண்பனாக ஏற்றுக்கவே முடியாது, எதிரியாக தான் வச்சுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு எதிரி கூட நம்ம எப்படி வந்து தேர்தலில் வந்து பிரச்சாரம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இதை கேட்டிருக்காரு. எப்படி திமுகலேருந்து வைகோ வந்து கட்சியை பிளவுபடுத்திட்டு போயினாரோ இன்றைக்கி வைகோ எப்படி இருக்கிறாரு, திமுகவோட தான் கூட்டணி வச்சுருக்கிறாரு. அதுபோல் தான் டிடிவி தினகரன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் பற்றி. வைகோ வந்து கட்சியை உடச்சிட்டு போனார், டிடிவி தினகரன் கட்சியை உடச்சிட்டு போனார், அவர் கூட்டிகிட்டு போனார், 18 உறுப்பினர்கள் வந்து எம்எல்ஏக்களை வந்து கூட்டிகிட்டு போனார் அப்படின்னு சொன்னாங்க. ஓபிஎஸ் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக 11 எம்எல்ஏக்களோடு இருக்கும்போது அன்னைக்கு டிடிவி தினகரனோட 18 எம்எல்ஏக்கள் வந்து ஓட்டு போட்டு தான் எடப்பாடி பழனிசாமியை ஆட்சியில் உட்கார வச்சாங்க. ஒருவேளை அன்னைக்கு ஓபிஎஸ் ஆதரித்து இவர் ஒரு 18 அவர் ஒரு 11 அப்படின்னு போயிருந்தாங்கன்னா ஆட்சி கவிழ்ந்திருக்கும். திமுக வந்து ரொம்ப சாலிடாக வந்து நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வந்து ஆட்சியை கைப்பற்றியிருப்பாங்க.
ஆனால் அன்னைக்கு வந்து ஓபிஎஸ் வந்து அது அம்மா கொண்டு வந்த ஆட்சி, இதை வந்து கலைக்க விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் டிடிவி தினகரனை வந்து கூண்டோட ஓபிஎஸ் கையை வச்சுக்கிட்டு டிடிவி தினகரன் கூண்டோட காலி பண்ணி விட்டார். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து தில்லா நிற்கிறார்ல, அதை தான் பார்க்கணும். ஆனால் இதே வந்து எடப்பாடி பழனிசாமினால் தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்து இந்த மாதிரி தில்லா நிற்க முடியுமா? நிற்கவே முடியாது. எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த அளவுக்கு செயல்படவே முடியாது. ஆனால் தில்லா வந்து ஒரு தனி கட்சி ஆரம்பித்து ஒரு எடப்பாடி பழனிசாமிக்கு சவால் விடுறாருன்னா டிடிவி தினகரன்ட்ட இருக்கிற தைரியம் எடப்பாடி பழனிசாமிகிட்ட கிடையாது. அதிமுகங்கிற ஒரு கட்சி இருக்குது, ரெட்டையிலைங்கிற ஒரு சின்னம் இருக்குது. இந்த சின்னத்தை வச்சுக்கிட்டு நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்லி தொடர்ந்து தோல்வியை மட்டும்தான் கொடுக்குறாரு. தோல்விக்கான காரணம் என்ன, அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும், என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே அவர்கிட்ட இல்லை. இப்போ செங்கோட்டையன் அதை தெளிவாக சொல்கிறார், கட்சியில் சீனியர், அவர் தெளிவாக சொல்கிறாரு, இது போல் வந்து நீங்கள் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குங்கன்னு சொல்லி. செங்கோட்டையனுக்கு பதில் சொல்ல வேண்டியது எடப்பாடி பழனிசாமி. சிவி சண்முகத்தை விட்டு எடப்பாடி பழனிசாமி பேச விடுறது, ஒருமையில் பேசுகிறது, இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு அழகா? இல்லை நான் பேச சொல்லலை, சிவி சண்முகத்தை நான் பேச சொல்லலை, அவராக பேசினார் அப்படின்னு சொன்னால், அப்படி பேசினவரை கூப்பிட்டு கண்டிக்கணுமா வேணாமா? பிரச்சாரத்துக்கு போகிறார்ல, சிவி சண்முகம் பேசினது தப்பு, கட்சிக்குள்ள ஒரு சீனியரு, அவர் இருந்தவர், அவர் ஏதோ ஒரு இது பண்ணிட்டாரு, அதுக்காக வந்து நீ இப்படி விமர்சனம் பண்ணுறது தப்பு அப்படின்னு சிவி சண்முகத்தை கண்டிக்கணுமா வேணாமா? அப்போ வந்து சிவி சண்முகத்தை வந்து தூண்டி விட்டு செங்கோட்டையன் எதிராக பேசுங்க, நான் செங்கோட்டையனுக்கு எதிராக பேசினா கொங்கு பெல்ட்டில் என்னுடைய மதிப்பு மரியாதை எல்லாமே போயிடும் அப்படிங்கிற ஒரு பயம் தானே உங்களுக்கு இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சிவி சண்முகம் பேசினது வந்து செங்கோட்டையனையும் சேர்த்து அமித்ஷாவையும் சேர்த்து ராவடிச்சார். ஏன்னா அமித்ஷாவை சந்தித்ததில் அவரும் ஒருத்தர். அமித்ஷா எவ்வளோ கேவலமாக கல்வி ஊற்றுனாரு அப்படிங்கிற விஷயமா அவருக்கும் இருக்கும். மனுஷன் வந்து புண்பட்ட மனசை அப்படியே ஒரு மாதிரியா அப்படியே ஆக்கி அப்படியே ஒரு மயக்க நிலையில் அப்படியே மைக்கை பிடிச்சவர் தான் கண்ணா புண்ணான்னு பேசி விட்டார். இப்போ வந்து என்னென்னா, இப்போ செங்கோட்டையன் வந்து அவர் வந்து ஒருங்கிணைக்கிற முடிவில் வந்து அவர் தெளிவாக இருக்கிறார். நீ வந்து என்னவோ பண்ணிட்டு போங்க, என்னவோ செஞ்சுட்டு போங்க, நாங்கள் ஒருங்கிணைக்கணும் முடிவுக்கு வந்துட்டோம், எடப்பாடி பழனிசாமி நம்பி அதிமுக இருக்காது, ஒருங்கிணைக்கிற அதிமுக உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று டிடிவி தினகரனை சந்திச்சிருக்காரு. சென்னையில் தான் இருக்கிறாரு. டிடிவி தினகரன் சந்தித்து ஒரு 2 மணி நேரம் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் 2 மணி நேரம் பேசினார் அப்படின்னாலும் செங்கோட்டையன் வந்து நான் டிடிவி தினகரனை சந்திக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நான் ஒருங்கிணைக்கிறேன முயற்சியில் இறங்கியிருக்கேனே தவிர யாரையுமே சந்திக்கலை, பேசணும் சீக்கிரமா அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. டிடிவி தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன், சசிகலா இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டணியோட, விஜயோட ஒரு கூட்டணியை வச்சாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி திமுக எல்லாமே டவுசர் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமியோட துரோகத்துக்கு ஒரு எல்லை உண்டு இல்லை, அந்த எல்லையை நிர்ணயிக்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குன்னா இதுபோல் கட்சியில் இருக்கிற சீனியர்களுக்கு தான் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. டிடிவி தினகரன் செங்கோட்டையன் சந்திப்பு நடந்தது உண்மை அப்படின்னு சொல்லி டிடிவி ஆதரவாளர்களே சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.